ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட காய்கறி தோட்டத்தில் காய்கறி தான் அறுவடை பண்ண போகிறோம். ஸோ நம்ம போட்டிருக்க ஒரு சென்ட் காய்கறி தோட்டத்தில் வெண்டி, கொத்தவரை, கத்திரி, தக்காளி, சோளம் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டிருக்கோம், வீட்டுக்கு தேவையான காய்கறிகள். ஸோ அதில் இன்றைக்கி கொத்தவரை, வெண்டிலாம் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி ஒன்று ஒன்றா வந்து அறுவடை பண்ண போகிறோம். முதல்ல நம்ம கொத்தவரை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ கொத்தவரை வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. மொத்தமாக 10 செடி இருக்குது. அதுலேருந்தே வீட்டுக்கு தேவையான கொத்தவரை வந்து நமக்கு கிடச்சிருது. ஸோ இன்றைக்கி கொத்தவரையுமே வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது வெண்டை வந்து ரொம்ப இல்லை, ஒரு 4-5 வெண்டைக்காய் தான் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டை செடி நிறைய வச்சுருந்தேன், பட்டு அது வந்து ஒழுங்காக வரல. அதனால் வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொத்தாக வந்து நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ தான் ஒன்று ஒன்றா பழுக்க ஆரம்பிக்குது. ஸோ பழுத்திருக்கிறத மட்டும் நம்ம வந்து முதல்ல அறுவடை பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண காய்கறிகள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.